ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். வென் லைஃப் கிவ் யூ டேங்கரின் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா கூட வேலை செஞ்ச ஆண்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் வந்து 10 போட்டில் 8 போட்டு அவங்களோடது. அது மட்டும் இல்லாமல் 10 பேரில் 7 பேரும் அவங்கள ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அவன் பாவம், அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனுக்கு யாரும் வேலையே கொடுக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப கேடு கெட்டவன். அவங்க அண்ணன் சங்க தலைவனா இருக்கான், அவன் அதுக்கு மேலே கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துக்கு ஹீரோ வரும்போது ஹீரோயினி வேகமாக போய் என்னாச்சு, வேலை இல்லையான்னு கேட்குறா. போய் இல்லை, பெருசாக வியாபாரம் இல்லைன்னு சொல்கிறான். அந்த ஆண்டி சொல்றாங்க, மலை பக்கத்துல ரோடு போட்டுட்டு இருக்காங்க, நீ வேணா ரோட்டு வேலைக்கு போ சொல்லு. கடல் வேலையோ ரோட்டு வேலையோ ஏதோ ஒரு வேலை, காசு கிடைக்குதுல்லன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயினி சந்தையில வந்து பொருள் விற்கும் போது அவளும் பேசிட்டு இருக்காங்க. அவன் பாவம் டெய்லியும் காலையில அவன் தான் முதலாளா வந்து நிப்பான் வேலை கேட்டு. என்ன பண்ண போறான்னு தெரியல. வேலை கிடைச்சிச்சா, கடல் வேலை இல்லைன்னா என்ன, நில வேலை ஏதாவது கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவ சொல்றான், அவன் ரொம்ப பாவம் தான், அவனுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியல, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஃபீல் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, கவலைப்படாத, ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், கிடைக்காம இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஹீரோ வரான். கையில் அடிபட்டிருக்கா. அவள் திரும்பவும் போய் என்ன ஆச்சு, கையில் அடிபட்டிருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வேலை இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனை பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து செய்யாமல் இருக்கும்போது அவன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அவள் சொல்கிறா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ பாவம் சின்ன வயசில் 9 வயசுலேருந்து மீன் வித்துக்கிட்டு இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க கடலில் வேலை பார்த்து. நீ ஒரு வெக்கேஷன் லீவ் மாதிரி நீ நினச்சிக்கோ, ரெஸ்ட் எடு கொஞ்சமாவதும், எதுக்காக வருத்தப்படுற அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு பழகி போச்சு, கஷ்டமாக வேலை பார்த்ததுனால கூட பெருசாக தெரியல, ஆனால் இப்போ சும்மா இருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகலன்னா நம்ம 4 பேரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. நாளைக்கு நான் வேலைக்கு போனாதான் அடுத்த நாள் நம்ம சாப்பிட முடியும், அந்த மாதிரி நிலைமை தான் நம்ம நிலைமை அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் வேணா உனக்கு சம்பாரிச்சு தரேன், போய் சந்தையில் விற்று அப்படின்லாம் சொல்கிறா. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீயா சம்பாதிப்ப, உனக்கு ஒரு முட்டைக்கோஸ் கூட விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் தான் விற்று கொடுத்தேன்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறான். இப்போ ஹீரோயினி மறுநாள் காலையில் சமைக்கலான்னு போகும்போது அரிசியே அங்கே இருக்காது. அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டிக்கிட்ட போய் ரொம்ப தயங்கி கேட்பா. கேட்கலான்னு போகும்போது, எதுக்கு இப்படி தயங்கி நிற்கிற, என்னதான் இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி. அப்போ அந்த தாத்தா நேரம் வந்து, இங்கே யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதும் இவ எப்படி கேட்கன்னு தெரியாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடப்பட்டு போயிடுறா. இப்போ ஹீரோயினியும் அவளோட பொண்ணும் வந்து சந்தையில் பொருட்கள் வாங்கிட்டு ஜாலியாக பேசிட்டு வராங்க. அப்போ அவள் சொல்கிறா, நான் வந்து எப்படி மாறினேன்னு தெரியல, சின்ன வயசில் வந்துட்டு நான் வந்து சந்தையில் முட்டைக்கோஸ் விற்கிறதுக்கு என்னோட முகத்தை காட்டுறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுவேன், அதை சொல்லி விற்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்னோட புக் எடுத்து என்னோட ஃபேஸை மறைச்சிட்டு நான் விற்பேன், அப்புறம் எப்படி மாறினீங்க அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ அவள் சொல்கிறா, என்ன பண்ணுறது, எனக்குன்னு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, ரொம்ப பசியோட தூங்குறாங்க நைட்டு, அவ்வளோ கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கே. அப்படிங்கும்போது தன்மானத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்ன நானே மாற்றிக்கிட்டேன், அது எப்படி மாறினு எனக்கு தெரியல, சூழ்நிலைகள் அந்த மாதிரி என்னை மாற்றிடுச்சுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினி வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருப்பா. அப்போ வந்து அழுதுகிட்டு இருப்பா. அவங்க சித்தப்பா வந்து திட்டுறாரு, நீ எதுக்கு இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்க, நீ ஒன்றும் எங்கள் குடும்பத்து பொண்ணு இல்லை, நீ அவங்க வீட்டில் போய் உதவி கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாட்டி இருந்துட்டு, பணம் ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. பணம் வேணும்னா மட்டும் நம்ம என்ன கொடுக்கவா முடியும், இங்கே நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு அவங்க சித்தப்பா திட்டிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவ ரொம்ப அழுகிறா, ஏங்கி. அப்போ பாட்டி சொல்றாங்க, ஒரு நேரம் சாப்பாடும் குழந்தைங்களுக்கு இல்லை, அதனால அதை கேட்கறக்கும் நீ சங்கடப்பட்டுட்டு தானே இப்படி அழுதுட்டு இருக்க, நீ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஹீரோயினி வந்து நைட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒரு ஆசைங்க, நான் வந்து சீக்கிரம் வயசாயிரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் அவ கண்ணீரோட கண்ணில் இருந்து ஃபீல் பண்ணி சொல்றா, சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நம்ம வாழ்க்கை வந்து மாறிடும், நம்ம எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போதான் தெரியுது இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. கடங்காரவங்க வந்து நம்ம கிட்ட பணம் கேட்கும்போது நம்ம எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறோம், என்ன வாழ்க்கைன்னு தெரியல, ஒவ்வொரு நாளும் இந்த கடந்து வர்றதுக்குள்ள போதும் ஆகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. இது எதனால எனக்கு இப்படி இருக்குன்னு தெரியல, ஒருவேளை நான் சின்ன வயசாவே இருந்து ஒரே நேரத்தில் தாயாவும் மனைவியாவும் இருக்கனால இப்படி கஷ்டப்படுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அவன் சொல்றான், இங்க யாருமே வந்து வளரல, எல்லாருமே வளர்ந்ததுனால தன்னை வளர்ந்துட்டோன்னு தான் வெளில காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு இதுக்காகவாவது சீக்கிரம் வயசாயிரணும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ சொல்றா, என்னை வந்து ஹக் பண்ணிக்கோடா, எனக்கு தட்டி கொடுடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றா. அவனை வந்து கட்டி பிடிச்சி தட்டி கொடுக்குறான். அப்போ வந்து ஒரு செகண்டா அவங்க அம்மா வந்து அவளுக்கு கடைசியா தாலாட்டு பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரம் ஏசன் யாரோ கூப்பிடுறாங்க வாசல்ல இருந்து. இப்போ பாட்டி வந்து அவங்க கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து சோப் வியாபாரம் பண்ணி காசு நிறைய அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்புக்கை கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு போட்டு வாங்கிக்கோங்க, யாராவது கேட்டா லாட்டரி அடிச்சிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பாட்டி, நீங்க எப்படி பாட்டி இவ்வளவு தூரம் சேர்த்து வச்சுங்க கஷ்டப்பட்டு, இது எனக்காக பண்ணீங்களா அப்படின்னு அவ கேட்குறா. இல்ல, இப்படி நான் பண்ணுனா வந்து உனக்கு நல்லது பண்ற மாதிரி இருக்கணும், உங்க அம்மா வந்து கடைசியா என்னை வந்து பார்த்து சொல்லிட்டு போயிருந்தா, அதனால நீ இதை வந்து நீங்க நல்லா வாழுங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த பாட்டி அந்த பிளாஷ்பேக் சொல்றாங்க. அதாவது அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டி கிட்ட போய் அம்மா என் கூட வரீங்களான்னு கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க வந்து போட்டோ வந்து எடுக்கிறதுக்காக ஸ்டுடியோ போயிருப்பாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இதுதான் உங்ககிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ்ஸா, நல்லா இருக்கு, இது நான் உனக்கு கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானேன்னு கேட்டுட்டு
கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் ஆமா, ஆனா என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ல இது ஒண்ணு மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்றா. அப்புறம் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, எடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம கடைசியா சாகிறதுக்காக எடுக்கிறது தான், இந்த போட்டோவை தான் நம்மளோட இறுதி சடங்குக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ வந்து பாட்டி அவளுக்கு லிப்ஸ்டிக் போட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றாங்க, என் பையனே இழந்துட்டான், நான் என்ன பண்றதுன்னு சொல்லி வருத்தப்படும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க உயிரோட இருக்கணும், இப்போ போட்டோ எடுத்துக்காதீங்க, நீங்க நல்லா வாழுங்கன்னு சொல்றா. நான் எதுக்காக வாழ்ந்து என்ன பண்ண போறேன், என் பையன் போயிட்டான், நான் 3 நேரம் நல்லா சாப்பிட்றேன், நல்லா வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இனிமேல் நான் இருந்து என்ன பண்றது ஃபீல் பண்றாங்க. அப்ப அவ சொல்றா, நான் வந்து சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பையனையே வந்து பாக்குறேன், ரொம்ப வந்து அவரை நல்லா பாத்துக்கிறேன், இன்னொரு புருஷனை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுவா. அப்ப இருந்துட்டு நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, நீங்க வந்து எனக்காக ஒரே ஒரு தடவை ஏசுன மட்டும், என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப திறமசாலி, ரொம்ப கல் நெஞ்சக்காரி, ரொம்ப சாமர்த்தியசாலி, என்ன மாதிரியே வந்து எல்லா பிரச்சனையும் அவ சரி பண்ணுவா, ஆனா அவ என்னைக்காவது ஒரு தடவை வந்து ரொம்ப முடியாத நிலைமையில தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவா. அப்படி கேட்டு வந்தா அந்த ஒரே ஒரு நேரம் மட்டும் அவள் எனக்காக தயவு செஞ்சு அவளுக்கு உதவி செய்யுங்க, உங்க மகனுக்கு பண்ற மாதிரி நினைச்சுக்கோன்னு, அவங்க பேத்தி தானே எனக்காக, ஏன்னா என் பொண்ணு பாவம், அவளுக்கு இப்ப 10 வயசு தான் ஆகுது, எனக்கு சாக விருப்பமே இல்லை, அவளுக்காக வாழணும், அவளை பாத்துக்கிறதுக்காக வாழணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுகிறா. அப்ப பாட்டி சொல்றாங்க, நீ இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லி தான் தெரியணுமா, ஏசன் என் பேத்தி தான், நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாம கண் மூடு அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்றாங்க. இந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இப்போ அதை கேட்டு ஹீரோயினி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகிறா. அப்போ பாட்டி வந்து அந்த பணத்தை கொடுத்து சொல்றாங்க, இது நான் வந்து உனக்காக பண்ணல, என்னோட மகனுக்கு பண்றதா நினைச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ சொல்றா, நான் கண்டிப்பா உங்களுக்கு பெருமை சேர்ப்பேன், நல்லா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து ஹீரோவும் சொல்றான், ஆமா பாட்டி, நாங்க கண்டிப்பா நல்லா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பாட்டியும் சொல்றாங்க, நல்லா வாழுங்க, நீங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க புது போட்டு வாங்கிட்டாங்க. ஹீரோவோட அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, என் பையன் புது போட்டு வாங்கிட்டான், நீ இந்த போட்டு மட்டும் இல்ல இன்னும் நிறைய போட்டு வாங்கு, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என் பையன் போட்டு வாங்கினதை நினைச்சா எனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு, அவனே வந்து கேப்டன் ஆயிட்டான் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவும் வேண்டாரு, கடல் தாயே, என் பையன் போட்டு போற இடத்துக்கு எல்லாம் வந்து நிறைய மீன் கிடைக்கணும், நிறைய அவனுக்கு மீன் கொடு, நல்லா வந்து வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டாங்க. அவங்க பாட்டியும் கடல் தாயே, என் பேரனுக்கு இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா ரொம்ப சந்தோஷத்துல கேப்டன் யான்னு சொல்லி சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட சித்தப்பா சொல்றாரு பாட்டி கிட்ட, எதுக்கடா என்ன முறைக்கிறேன்னு கேக்குறாங்க, எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க போட்டு வாங்கி கொடுக்க அப்படின்னு சொல்றான், நான்லாம் இதை பண்ணலடா அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் சோட்டுக்கு தான் பாட்டி, சோட்டுக்கு தான்மா நீங்க இதெல்லாம் பண்ணணும், அவன் தான் உங்களோட மூத்த பேரன், அவன் தான் உங்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா நாளைக்கு பாத்துக்குவான், இறுதி சடங்கெல்லாம் அவன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து சொல்றா, எனக்கு வந்து ஏசன் தான் வேணும், என்னதான் இருந்தாலும் அவ தான் வந்து என்னோட மகனோட மூத்த மகனோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. இப்ப அவங்க அம்மா கிட்ட ஹீரோயினி சொல்றா, இந்த போட்டு ஒன்றும் எங்க பாட்டி வாங்கி கொடுத்தது, உங்களுக்கு பையனுக்கு வந்து சின்ன வயசா இருக்கும்போது நல்ல நேரம் வரும்னு குறி சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, அந்த நல்ல நேரம் நான் தான், என்னாலதான் அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவ ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறா. சரி நீ வந்த நேரம் தான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ இவ்வளோ நாளா வந்து அவளை ஒரு வெள்ளி ஸ்பூன் கூட கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்கே, இப்ப பாரு எங்க வீட்டு பொண்ணு ஒரு பெரிய போட்டே வாங்கி கொடுத்துருக்கா, அவளை தூக்கி வச்சு போய் நீ கொண்டாடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்ப அவ சொல்றா, என் புருஷனுக்கு போட்டு வாங்கி கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறா. அப்ப வந்து ஹீரோ கிட்ட அவங்க அப்பா கேட்கிறாரு, உனக்கு அவனா ரொம்ப இஷ்டமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாப்பா, அவ வந்ததுனால தான்ப்பா என் வாழ்க்கையை இவ்வளவு நல்லா மாறிச்சு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் அதிகமா சிரிக்கிறதுக்கு காரணமே அவ தான் சொல்றான். இப்போ அவ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துடும், என்னங்க ஓடி வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. இவனும் வந்து ஓடி வேகமா போய் அவளை ஒரு வண்டியில வச்சு தள்ளிட்டு போவான் வேகமா. அப்போ அவ கேப்பா, இவ்வளவு நேரம் நல்லா தானடி சிரிச்சிட்டு இருந்த, அதுக்குள்ள எப்படி திடீர்னு வயிறு வலிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் வந்து ஹீரோயினி கிட்ட அவங்க வீட்டு சடங்குக்கு வந்து கூப்பிட வந்திருக்காங்க. அப்போ வந்து அவ சொல்றா, என்னால எப்படி வர முடியும், என் புருஷன் சொல்றதை தானே நான் கேட்க முடியும், அந்த வீட்டு பக்கமே என்ன வரக்கூடாது சொல்லியிருக்காரு, எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்றா. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, என் பேரன் பொண்டாட்டி என் மகன் பொண்டாட்டியை விட ஒரு படி மேல போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மருமக, அத்தை நிறுத்துறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வரான். இவன் வந்தோடனே என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அப்ப அவங்க அம்மா கேக்குறாங்க, இதுதான் வீட்டுக்கு வரவேற்கிற லட்சணமாடா அப்படின்னு கேக்குறாங்க. அவகிட்ட எதுவும் சொல்லி அவளை மனசை கஷ்டப்படுத்துனீங்களா அப்படின்னு கேக்குறான். அவங்க அம்மா, உனக்கு எப்பவுமே அவளை பத்தி தான் கவலையாடா, என்னை பத்தி கவலை இல்லையா, என்னை யாராவது ஏதாவது சொன்னாலும் உனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க ஹீரோயினி சொல்றா, உங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்க கேட்ட எல்லாமே நான் பண்ணிருக்கேன், வெள்ளி ஸ்பூன் வாங்கி கொடுத்துருக்கேன், போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், பேரனை பெத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றா. அவங்க என்ன பண்ணாலும் என்ன வெறுக்க முடியாது, அவங்க கேட்டதை விட எல்லாமே நான் மேலேயே செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவ பெருமையா சொல்லிக்கிறா. அப்போ பாட்டி சொல்றாங்க, அது கரெக்ட் தான், மகன் பொண்டாட்டி விட பேரன் பொண்டாட்டி 10 அடி மேல போயிட்டா அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. இப்ப ஹீரோ அம்மா சொல்றாங்க, என் பையன் உங்க பையனை விட ஒரு படி மேலப்ப, அவன் என்னோட பையன் தானே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து மீன்
எடுத்துட்டு போய் அந்த ஹவுஸ் ஓனர் தாத்தா வீட்டுல அதை கொடுத்துட்டு நாங்க வந்து வீடை காலி பண்ணிட்டு எங்க சொந்த வீட்டுக்கு போகலான் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கா. சரி கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அவன் போகாம தயங்கி நன்றி சொல்ல ட்ரை பண்றான். அவரு நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க இத்தனை நாள எங்களுக்கு செஞ்ச எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் அவர் கத்துறாரு, உன் புருஷன் வந்து போகணும்னு அவசரப்படுறான், நீ போய் சீக்கிரம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு நீங்க ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களும் பாவம் சொந்த வீடை விட்டு இங்க வந்து எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவீங்க, இனியாவது போய் அங்க நல்லா இருங்கன்னு சொல்றாங்க. இப்போ இதை கட் பண்ணி ஹீரோ வந்து ஹீரோயினியை கூட்டிட்டு அவங்க அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த சித்தி வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அவளுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது அம்மா அம்மான்னு ஓடி வருவா, குட்டி பொண்ணா இருக்கும்போது. அப்ப அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு இப்படி தங்கம் நீ தனியா ஓடி வந்தேன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி அடுத்த தடவையும் ஓடி வருவா, ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி செஞ்சுட்டு இது அம்மா உங்களுக்காக கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கடி தங்கம் இப்படி வந்தங்கிறாங்க. திரும்ப அவ இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டு, அம்மா நான் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், 100 மார்க் வாங்கியிருக்கேன், உங்ககிட்ட காமிக்கலான்னு வந்தேன்னு குளிர்ல வருவா. ஐயோ உங்க அம்மா கட்டி பிடிச்சி என்ன தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவ இந்த வீடை வாடகைக்கு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறா. ஒரு செகண்ட் யோசிச்சு அப்போ அவன் சொல்றான், இதோட ஓனர் வந்து பூசான்ல இருக்காரு, அவரால் வீடை மெயின்டைன் பண்ண முடியல, நான் வீடு அப்போ லீஸ்க்கு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறா. இல்லை நான் வந்து வீடை விலைக்கு வாங்கிட்டேன், இனிமேல் இது நம்ம வீடு, பொண்ணோட வீடு அப்படின்னு சொல்றான். அவள் அப்படியே அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா, இது வரைக்கும் எனக்காகன்னு ஒரு வீடு இருந்ததே இல்லை, சின்ன வயசுல எங்க அம்மா வீடும் எனக்காக இல்லை, எங்க சித்தப்பா வீடும் இல்லை, நான் இப்பவும் வாடகைக்கு தான் இருந்தேன், எனக்குன்னு சொல்லி ஒரு வீடு கூட இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்போ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஆனந்த கண்ணி ஏங்கி அழுகிறா. அடுத்த தடவை இதை விட பெரிய வீடா வாங்கலான்னு சொல்றான். இல்லை எனக்கு இந்த வீடே ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன வீடா இருந்தாலும் இதுதான் வந்து அரண்மனை மாளிகை வீடு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து காலையில வீடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா ரெடி பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு முத்து வச்ச அலமாரி ஒன்று ரெடி பண்ணாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அப்போ வந்து அவன் சொல்றான், இந்த இடத்துல நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுல அவங்க அம்மா வந்து ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவ போய் கேட்கிறா, என்னம்மா நீங்க என் கனவுல கூட வரவே மாட்டீங்க, நாங்க அந்த வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்க சந்தோஷத்துல வந்தீங்களா, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா நாங்க அந்த வீடு வாங்கினதை நினைச்சுன்னு கேட்கிறா. அப்போ அவ கேட்கிறா, ஆமா தேவையில்லாம இந்த மீன் வாங்குனீங்க, இது கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு காரு இல்லைன்னா ட்ரக் வாங்கிருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரவங்க ட்ரக் வச்சிருக்காங்க, லைசன்ஸ் வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அந்த கடல்ல மீன் பிடிச்சதானமா இப்போ நாங்க அந்த வீடையே வாங்கியிருக்கோம், நீங்க எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களை பத்தி பேசுறீங்க, அதுக்கு தான் அங்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறா. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, திரும்பவும் பக்கத்து வீட்டுக்காரவங்க ட்ரக் வச்சிருக்காங்க, ட்ரக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது அவளுக்கு வந்து டெலிவரிக்கு வந்து பிரசவ வலி வரப்போகுது, அதனால அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க அம்மா கனவுல வந்திருக்காங்க. இப்போ அவங்க பாட்டி வந்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் என்னோட மகனோட மருமகளை விட என் பேரனோட மருமகளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ வந்த நேரம் தான், அவ பாரு இப்பவும் திரும்பவும் இன்னொரு பேரனை பெத்து போட்டிருக்கா, நீயாவது 2 தான் பெத்துக்கிட்டா, அவ 3 பெத்து போட்டிருக்கா, எனக்கு அவளுக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் அவளோட நல்ல நேரம் தான், குடும்பமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பெருமையா. இப்போ பாட்டி சொல்றாங்க, உங்க அம்மா வந்து கனவுல வந்து தானே இந்த குழந்தைலாம் பிறந்துச்சு, உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போ இந்த குழந்தைக்கு இருக்கும், நீ வேணா பாரு இவ ரொம்ப நல்லா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க மருமக சொல்றாங்க, ஆமா இவங்க அம்மா ஆவி இவ பின்னாடியே துரத்துச்சுன்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் அவங்க நல்ல முன்னோர்கள் ஆயிட்டாங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. நீ வேணா பாரு இவன் என்ன தப்பு பண்ணாலும் இவன் சூப்பரா இருப்பான் அப்படின்னு பாட்டி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆண்டிஸ் எல்லாம் வராங்க, வள நிரம்பிருச்சு நிறைய அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்ற, எல்லாமே இந்த ஏசனோட அதிர்ஷ்டம் தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்குது அப்படின்னு அவ பெருமையா சொல்லிக்கிறா. ஏசனை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்துருப்பார் இல்லையா, ரெண்டாவதா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் போட்டி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏசனை வந்து தலைவர் பதவிக்கு நிக்க வைக்கலாம்னு நாங்களாம் விருப்பப்படுறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, எல்லாரும் இதுல நிக்கிறதுக்கு என்ன எப்படி இருக்கு, நாயும் பூனையும் வந்து இந்த போட்டியில நிக்க முடியும், அதெல்லாம் ரோட்ல போறவங்க எல்லாம் யாரும் வந்து நிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏசன் சொல்றா, அப்ப நான் இந்த போட்டிக்கு நான் நிற்பேன், நாய் நிக்கிறதுக்கு பதிலா நான் நிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க. 2ல 1 பாத்துடலாம், நானும் வந்து போட்டி போடுறேன், ஏன் இந்த தடவை ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு பொண்ணு வந்து ஊர் தலைவி ஆகிறதா அப்படின்னு நக்கலா கேட்கறான். ஏன் ஆகக்கூடாதா, ஏன் நான் ஜெயிச்சிருன்னு பயமா இருக்கா அப்படின்னு கேட்கறா. பயமா, உன்னை பார்த்து எனக்கு பயமா அப்படின்னு கேட்கறான். அப்ப பயம் இல்லைன்னா எலெக்ஷன் நிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றா. நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க, நாங்க கேட்கும் போதே அவளுக்கு நீ துணை தலைவி பதவியை கொடுத்துரு, அப்புறம் அவ ஜெயிச்சிட்டானா அப்புறம் உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்ப இவ ஜெயிக்க போறாளா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். இப்போ ஏசன் வந்து எனக்கு சும்மா ட்ரை பண்ணா, இப்ப நிஜமாவே ஒரு முதல் பெண் துணை தலைவி ஆயிட்டா. இப்போ எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஆண்டிஸ் வந்து அந்த பக்கத்துல இந்த பில்டிங்ல இருக்கவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, வாங்க வாங்க போட்டோ எடுக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போது அவன் வந்து கேட்கறான், உள்ள யாரும் இருக்காங்களா அப்படின்னு லேடிஸ் டாய்லெட் குள்ள போக பாக்குறான். அப்ப அவ தடுக்கிறான், இது வந்து டாய்லெட், நீங்க எதுக்கு உள்ள போறீங்க, உள்ள போக கூடாதுன்னு சொல்றா. என்னாச்சு என் மேல ஒரு இதுவா, நானும் பாத்துட்டு இருக்கேன், எங்க போனாலும் என் பின்னாடியே வர, எல்லா விஷயத்திலயும் என் கூடயே வந்து போட்டி போடுற, வேற ஊருக்கு நீங்க போய் வாழலாம்ல, அதுவும் வாழ மாட்டீங்க, என்ன மறக்க
மறக்க முடியலையா, என்ன மிஸ் பண்றியா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது இவ வேகமா மூக்க பொத்திட்டு அப்படியே கதவை திறந்து உள்ள போறா. அவன் சொல்றான், எதுக்காக மூக்க பொத்திட்டு உள்ள போற, இப்படி போனா என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். இப்போ அவ வந்து உள்ள போய் அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட பாக்குறா. உள்ள யாரோ இருக்காங்க, வெளியில வாங்கன்னு கூப்பிடுறா, வரமாட்டாங்க. அப்ப கீழே குமிஞ்சு பார்க்கும்போது உள்ள ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் இருக்காங்க. அப்ப அவ எட்டி பார்த்துட்டு டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்போ வந்து அவன் வெளியில சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா, இந்த டான்ஸ் பார்ட்டி இதெல்லாம் இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ள இருந்து பார்த்தா யாருன்னு பார்த்தா அவனோட ஒய்ஃபு தான். அவனோட ஒய்ஃபும் குழந்தையும் தான் அது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகி, நீ எதுக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்ட, உன் புருஷன் வேற வெளியில இருக்கான, என்ன பண்றது, உன்னை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஜன்னல் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ நீ எட்டி பார்க்காத, உன் ஃபேஸ் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவ சொல்லிட்டு இருக்கா. இங்க என்னடானா அவன் வந்து திட்டிட்டு இருக்கான், இப்படி வந்து வெளியில நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நாடு உருப்படும் அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். இப்போ இவங்க ரெண்டத்தையும் தப்பிக்க வச்சு அவ ஜன்னல் வழியா வெளியே அனுப்புவா. அவன் வந்து அதுல போகும்போது கால் ஸ்லிப்பாகி விழுந்துருவா. அவன் பார்த்துருவான், பார்த்துட்டு கத்துவான், அங்க பாரு ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு லேடி போகுது, வேகமா போய் புடி அவங்கள போட்டோ எட விட, அது நாடு பாரு எப்படி போகுதுன்னு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து இவ ஐயோ நீங்க யாரும் வராதீங்க, நான் போய் பாத்துக்கிறேன், நான் அவளை பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்பா அவன் சொல்றான், இவளுக்கு என்ன பைத்தியமா, எல்லா விஷயத்திலயும் என் கூட போட்டிக்கு வர அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க அந்த ஆண்டி சொல்றாங்க, உன்னை விட அவன் நல்லாவே வேலை பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஷூ விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்கு ஷூ கடையில வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஷூ வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் கேக்குறா, நீ என்ன பொழுதுபோக்குல நான் டான்ஸ் ஆட வந்தீங்க, நிறைய பணம் வச்சிருக்கீங்களா செலவு பண்ணன்னு கேக்குறா. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இல்ல இந்த டான்ஸ் கிளாஸும் வரலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும், ஒன்னு என்ன நானே சூசைட் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் யாரையாவது கொன்றுவேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது, டான்ஸ் ஆடும்போது தான் அது எல்லாமே வந்து மறக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவ சொல்றா, உங்க புருஷன் இப்ப யார் திருந்திட்டாரான்னு கேக்குறா. அது எப்படி திருந்துவான், அவன் ஒரு கேடு கட்டவன், இன்னுமே திமிரு பிடிச்சபடி நீ அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை தான் அவன் அதிகமா சொல்றான் அப்படின்னு சொல்லும்போது அவளோட குழந்தை சொல்றான், அம்மா நீ சிண்ட்ரெல்லா அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து ஹீரோயினி சொல்றா, அது என்னமோ சிண்ட்ரெல்லா தான், அதனால தானே சிண்ட்ரெல்லா ஓடி வரும்போது ஷூவை மறந்துட்டா அப்படின்னு சொல்றான். இங்க அவன் வந்து அந்த செப்பலை பார்த்து நின்றுட்டு இருக்கான். இங்க இவ சொல்றா, யாருக்கு தெரியும் சிண்ட்ரெல்லா கதையில வர மாதிரியே அந்த இளவரசன் வந்து உனக்கு செப்பல் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இதே மாதிரி செப்பல் எடுத்துக்கோ, அப்பதான் அவன் புருஷனுக்கு டவுட் வராதுன்னு அவ அதே மாதிரி ஒரு செப்பல் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவ கேட்கறா, அந்த ஹேர் பேண்ட் யாரோடது, உன்னோட வீட்டுக்காரர் உனக்கு வாங்கி கொடுத்ததான்னு கேட்கறா. உன் வீட்டுக்காரர் மீன் பிடிச்சி உன்னோட ஹேர் பின்னுக்கே செலவு பண்றாரா, இது ரொம்ப விலை ஜாஸ்தியானது, அதனாலதான் நான் கேட்கறான்னு கேட்கறா. அப்போ அவ சொல்றா, அதெல்லாம் இல்ல, இது சின்ன ஹேர் பின் தான், ஆனா இதை பத்தி எல்லாமா ஊருக்குள்ள எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு மழுப்புறா. அப்பதான் அவ சொல்றா, ஏசு நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப ரொம்ப நல்லா மாறிட்ட ஆளே, நல்லா ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ற, ஒருத்தவங்களோட என்ன மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையும் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க, அதை இப்பதான் நான் பாக்குறேன்னு சொல்றா. அப்போ அவ சொல்றா, உங்களுக்கு அவனை பிடிக்கலன்னா அவனை விட்டுட்டு வர வேண்டியதானே, நீங்க எதுக்கு அவனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அதுக்கு கேக்குறா அவ, அதனாலதான் நீ அவனை வேண்டான்னு சொன்னியான்னு கேக்குறா. அவனை வேண்டான்னு சொன்னதுக்கு நீ வருத்தப்பட்டதே இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதாவது அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க, இவன் வந்து பாத்ரூம்ல அவன் கேட்பான்ல, என் மேல உனக்கு இன்னும் இதாவான்னு கேக்குறது, அதை வந்து அவ யோசிக்கிறா. அப்ப அவ சொல்றா, எனக்கு எல்லாமே தெரியும், கடந்த காலத்துல உங்களுக்கும் என் புருஷனுக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னு தெரியும் சொல்றா. இல்ல ஒரு நிமிஷம் இரு, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரே ஒரு தடவை தான் வந்து நடந்தது தெரியாம அப்படின்னு சொல்றா. என்னது ஒரு தடவை தான் நடந்தது, நீ திரும்பவும் அவன் பின்னாடி போயிருந்தீங்கன்னா எனக்கு பதிலா இந்த குப்பையில நீ இருந்திருப்ப அப்படின்னு சொல்றா. அப்போ அவ பொண்ணுகிட்ட சொல்றா, தங்கம் நீ யாரோடையும் போய் விழுந்துராத, இவங்கள மாதிரி தான் ஒரு வீட்டுக்காரரை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. அவன் வந்து போட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் விட உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், நீ வந்து எழுதுன்னு கூப்பிடுவான். அப்ப அவ சொல்லுவா, உண்மையிலேயே என்ன போட்டு கூப்பிடுறியா, பொண்ணுங்க போட்ல ஏறினா அது வந்து கடல் தாய்க்கு பிடிக்காது, அந்த போட்டு வந்து வீடு திரும்பாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் நீ சொல்லாத, நான் அதெல்லாம் நம்பல, எனக்கு வந்து கடவுளா இருக்கிறது நீங்களும் நம்ம பசங்களும் மட்டும்தான், என்ன புயல் அடிச்சாலும் மழை வந்தாலும் நான் வந்து வீட்டுக்கு திரும்புறதுக்கு ஒரே காரணம் நீங்க மட்டும்தான், என்னைக்கு நமக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லும்போது அவ சொல்றான், எனக்கு தெரியும் மனசு இரும்புதான் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னா உள்ள வா, நீ வந்து எழுதுன்னு கூப்பிடுறான். அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவனோட பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் போவா. அப்போ போகும்போது அவங்க அம்மா ஒரு செகண்ட் தடுக்கிறா. அப்போ அப்படி நம்ம சொல்லக்கூடாது, நம்ம பொண்ணுக்கு வந்து மூட நம்பிக்கையை வளர்த்து விடக்கூடாது, ஒரு பொண்ணு வந்து போட்ல போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளே இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது, நம்ம பொண்ணுக்கு எல்லாமே நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நினைச்சிட்டு விட்டுறா. அப்புறம் வந்து அவ போட்ல போயிட்டு சொல்றா, இப்போ இவ இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கையில கொஞ்சம் பயப்படுறதுனால அந்த கடல் தாய் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. நாங்கெல்லாம் போட்ல ஏறினா நாங்க வந்து ஏதாவது ஆயிருமா எங்களுக்கு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் கொண்டு வந்தீங்க, பிரசிடென்ட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் மூட நம்பிக்கை எல்லாம் உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாட்டுல அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கா. இவ போட்ல வந்து எழுதிட்டு அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றா, சொந்தமா வீடு இருக்கு, ஒரு போட் இருக்கு, எனக்கு நினைச்சாலே நம்ம வாழ்க்கைய ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல அவன் வந்து அவளுக்கு கிஸ் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.